அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டேஸ்ட்டான பேக்கரியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உள்ள பன்னு ரெடி பண்ண போகிறோம். அதான் சிக்கன் சீஸ் வச்சு உள்ள பன் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஓவன் இல்லாமல் குக்கரில் ரெடி பண்ணலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் வித் சீஸ் பன் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் சுகர் ஆட் பண்ணுறேன். இது கூட வார்ம் மில்க் 1/2 டம்ளர் ஆட் பண்ணுறேன். லைட்டாக சூடாக இருந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜீனி கரையணும். இது கூட நான் ட்ரை ஈஸ்ட் 2.5 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும். இது அப்படியே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். மேலே லைட்டாக நுரைச்சி வந்துச்சுனாக்கா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. மிக்சிங் பவுலில் 2 கப் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு எக்கு ஆட் பண்ணுறேன். எக்கு ஆட் பண்ணால் தான் பன் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை. மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சுல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு எப்படி பனையிறோமோ அந்த பதத்துக்கு நம்ம பனைஞ்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா பனைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கையால் எந்த அளவுக்கு புஷ் பண்ணி பஞ்ச் பண்ணி பனைய முடியுமோ அந்த அளவுக்கு பனைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பன் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மாவு அப்படியே இருக்கட்டும். 2 மணி நேரம் அப்படியே இருந்தால் தான் நம்மளுக்கு டபுள் மடங்கு கிடைக்கும். அதுக்காக பேன் ஹீட் ஆகிடுச்சு. தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸாக சாப் பண்ணி நல்லா கோல்டன் நிறம் ஆகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் கொஞ்சம் குவான்டிட்டியில் தான் செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதிக குவான்டிட்டியில் வேணால் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன். மசாலாவோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இது ஒரு நல்ல டேஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் 65 மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் போதும். ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டு ஃபைனலாக புதினா கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சிக்கன் கிரேவி ஸ்டஃப்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம மாவு 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மாவு ரெடி பண்ணலாம். 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. மாவு பாருங்கள் டபுள் மடங்காக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சின்ன சின்ன பாலாக நான் எடுத்திருக்கேன். லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப மொத்தமாக பண்ணாமல் மீடியமாக பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பண்ணால் போதும். ஏன்னா உள்ளே நம்ம ஸ்டஃப்டு வைக்கணும். அதுக்காக நம்ம சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கோம்ல, அதில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு குவான்டிட்டி வச்சுக்கோங்க. மேலே நான் மொசிலா சீஸ் வச்சுருக்கேன். நம்ம சீஸ் வித்து சிக்கன் பன்னு தான் ரெடி பண்ண போகிறோம். நம்ம வீட்லேயே ஓவன் இல்லாமல் குக்கரில் தான் ரெடி பண்ண போகிறோம். ஆனால் கேர்ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. சீஸ் மெல்ட் ஆகும். ரைட்டாக அந்த ரிங் பண்ணி எடுத்துக்கோங்க மாவு. பாருங்கள், அப்போ தான் நம்மளுக்கு சீஸில் மெல்ட் ஆகி வராமல் வரும். எங்கேயும் கேப் தெரியாமல் பண்ணிக்கோங்க.
சிக்கன் சீஸ் பன் வந்து ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக வந்து மாவு வந்து லைட்டாக தூவிக்கோங்க. நான் ஒரு சில்வர் பிளேட் எடுத்திருக்கேன். எதுக்காகனா நம்ம வந்து பேக் பண்ண அதுக்காக. நீங்கள் வந்து எந்த சில்வர் பிளேட் வேணாலும் எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து மாவு தூவிக்கோங்க. ஏன்னா ஒட்டாமல் வரணும், அதுக்காக. ஆயில் இல்லாட்டி மாவு எந்த இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து பட்டரும் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பட்டருக்கு பதில் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சீஸ் சிக்கன் ரவுண்ட் ஷேப்பில் வந்து பன் வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நீட் ஷேப்பில் வந்து நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் ரெடி பண்ணி வந்து சாப்பிட்லாம். சிக்கன் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். சீஸ் வச்சு நல்லா வந்து நீட் ஷேப்பில் வந்து நல்லா கவர் பண்ணிக்கோங்க. சீஸ் வந்து மெல்ட் ஆகும், அதனால எந்த கேப் தெரியாமல் நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பவுலில் வந்து புதினாவும் சில்லி ஃப்ளேக்ஸும் பட்டரும் ஆட் பண்ணி லைட்டாக வந்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஒரு கார்னிஷிக்காக தான் செய்கிறேன். நம்ம சாப்பிடும் போதும் ஒரு நல்ல டேஸ்ட், ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். சேம் வந்து எப்படின்னு சொல்லாங்க, இது வந்து கார்லிக் ப்ரெட்டு தான். அந்த ஷேப்பில் தான் நம்ம செய்ய போகிறோம். லைட்டாக வந்து நைஃபால் வந்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட் பண்ணோன்னா லைட்டாக கட் பண்ணால் போதும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கார்லிக் ஆட் பண்ணிப்பாங்க. நம்ம வந்து கார்லிக் ஆட் பண்ணாமல் கார்லிக் ப்ரெட் வந்து ரெடி பண்ணுறோம். குக்கரில் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து ரிங் வச்சுருக்கேன். ப்ரீஹீட் வந்து 30 மினிட்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்குள்ள பிளேட்டை வந்து வைக்க போகிறோம். கேர்ஃபுல்லாக வைங்க. சைடில் வந்து ஹீட்டாக இருக்கும், அதனால் கேர்ஃபுல்லாக வைங்க. மூடியை போட்டு நம்ம வந்து 40 மினிட்ஸ் வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ண போகிறோம். கேஸ் கட்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. மேலே வந்து குண்டு எதுவுமே போடாமல் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 40 மினிட்ஸ் வந்து பேக் ஆகட்டும். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சிக்கன் சீஸ் பன் வந்து எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நல்லா பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. ஆனால் வந்து மேலே வந்து கலர் மட்டும் லைட்டாக ஒயிட்டாக இருக்கும். நம்ம பேக்கரியில் இருக்கிற ஸ்டைலுக்கு இருக்காது. ஆனால் உள்ள சாஃப்ட்லாம் அந்த சாஃப்டாக தான் வந்திருக்கு. சீஸ்லாம் மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக பன் வந்து லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்கள். அழுத்தி காமிக்கிறேன் எப்படி இருக்குது. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்டு பார்க்குற நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, எம்மியாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.